வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாவை எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெலாம் சுண்டணும். அது வரைக்கும் வதக்கணும். தண்ணியெலாம் சுண்டிட்டு ஸ்டவ் நிறுத்திட்டு ஆற வைக்கிறேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பூசணி வேறு, கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டு வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம், சோம்பு, பே லீஃப், வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, வெஜிடபிள்ஸ், அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்கணும்.